بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாம் அல்ல அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்தி விடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த நாளுடைய ஜும்மாவுடைய துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு ஃபதுலுர் ரிபாத் வல் முராபித்தீன், எல்லையை பாதுகாப்பதின் சிறப்புகள் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாடு என்று சொன்னால் அந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய கடமை பொறுப்பு அந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. அதே போல அப்படி பாதுகாப்பதன் மூலமாக தன்னுடைய நாட்டுடைய மக்களையும் பாதுகாக்கக்கூடிய பெரிய பொறுப்பு இருக்கிறது. இதற்கெல்லாம் மிகப்பெரிய சன்மானம் இருக்கிறது என்ற சுப செய்தியை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. இஸ்லாம் அல்லாத, ஈமான் அல்லாத எத்தனையோ நாடுகளில் தங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்காக வேண்டி இராணுவ தளங்களிலே வீரர்கள் எல்லாம் தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் இந்த சிறப்பு கிடைக்குமா என்று சொன்னால் கிடைக்காது. ஏன்னா ஈமான் என்ற அந்த அந்தஸ்து, ஈமான் என்ற ஒரு சிறப்பு இல்லாத யாருக்குமே இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய அமல்கள் செய்தாலும் அதற்கான சிறப்பை பெற முடியாது. ஈமான் என்ற அடிப்படையில் இஸ்லாத்தை ஏற்று இந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த மக்கள் அவர்கள் சார்ந்துள்ள மார்க்கத்தை அல்லது நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று இஸ்லாம் மிகப்பெரிய அளவிலே வலியுறுத்துகிறது. அதனால்தான் ஜிஹாத் என்பதை இஸ்லாம் மிகப்பெரிய அளவில் ஊக்குவிக்கிறது. ஜிஹாத் என்ற வார்த்தையே ஒரு படு பயங்கரமான வார்த்தையாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல். ஜிஹாத் என்ற வார்த்தை இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் வந்தால், அதுவும் குறிப்பாக பெரிய தாடி வைத்தவர்களுக்கு மத்தியில் வந்தால் விஷப்பார்வை கொண்டு பார்க்கப்படுகிறது. அது ஒரு விஷப்பார்வை கொண்டு பார்க்கக்கூடிய வார்த்தை அல்ல. ஜிஹாத் என்று சொன்னால் அர்ப்பணம், தியாகம். யாருக்காக வேண்டிய அர்ப்பணம், யாருக்காக வேண்டிய தியாகம்? அவர் சார்ந்து வாழ்கின்ற கடவுளுக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர் தன்னை அர்ப்பணிக்கிறார். அதுதான் அங்கே பொருள். அதனால தான் அந்த போர்க்களங்களும் சரி அல்லது நாட்டை பாதுகாக்கக்கூடிய சூழலும் சரி, அந்த இஸ்லாமிய மக்கள் அதற்காக வேண்டி தங்களுடைய தியாகங்களை விலைகளாக கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா அல்லாஹ் அழகான வியாபாரத்தை அந்த உலகத்தில் கற்றுத்தரான். இந்த உலகத்தில் அல்லாஹ் அழகான ஒரு வியாபாரத்தை கற்றுத்தர்றான். அந்த வியாபாரம் தான் சிறந்த வியாபாரம். ஆனால் இன்னைக்கு உலகத்தில் அல்லாஹ் கற்றுத்தரக்கூடிய அந்த வியாபாரம் அல்லாத ஏனைய வியாபாரங்களை ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது மாதிரி நம்ம வியாபாரம் செய்து பொருளாதாரத்தை ஈட்டி பெரிய அளவில் பணம் உள்ளவர்களாக மாற முடியாதா என்றெல்லாம் ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் தான் அல்லாஹ் இந்த பாதுகாப்பு வீரர்கள் அல்லது பாதுகாக்கக்கூடிய அந்த செயல்களை செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய சன்மானத்தை அல்லாஹ் கொடுக்குறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூப்பிட்றான். பல தடவை சொல்லியிருக்கிறான். 80க்கு மேற்பட்ட இடங்களில் கூப்பிட்றான். கூப்பிடும் பொழுது அப்படியே உத்து பாருங்க, யாரை கூப்பிட்றான்?
யார் கூப்பிடுறது? ஏதோ இந்த உலகத்தில் மலஞ்சலம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய, ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய, அந்தஸ்து உள்ளவங்க நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஆளை கூப்பிடல. மகா அதிபதியாக இருக்கக்கூடிய, மகா வல்லமை படைத்த அல்லாஹ் தான் கூப்பிடுறான். ஈமான் கொண்டவர்களே, இறை நம்பிக்கையாளர்களே என்று அந்த ஈமான் கொண்ட மக்களை பார்த்து அழைக்கிறான். அதுல்லுக்கும் அலா திஜாரா, அழைச்சிட்டு உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை கற்றுத்தரட்டுமா? என்ன மாதிரியான கேள்வி பாரு. கேட்கறது யாரு? ரப்பு கேட்கிறான். சோட போகாத வியாபாரம், ஏமாற்றப்படாத வியாபாரம், வெற்றிக்குரிய வியாபாரம். ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரா துன்ஜீக்கும் மின் அதாபின் அலீம், உங்களை பயங்கரமான வேதனையிலிருந்து விடுவிக்கக்கூடிய வியாபாரத்தை கற்றுத்தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஏன்னா மறுமையில நீங்க வரும்பொழுது கடுமையான வேதனைகள் சித்தப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய கொடுமையிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு அழகான வியாபாரத்தை இந்த உலகத்தில் கற்றுத்தரட்டுமா? கேட்டுட்டு தூமினூன பில்லாஹ் வ துஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹி பிஅம்வாலிக்கும் அன்ஃபுசிக்கும், அல்லாஹ்வை நம்புங்க, உடைமைகளாலும் உயிர்களாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி நீங்கள் அர்ப்பணம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. உங்களுடைய உயிர், உங்களுடைய உடைமை எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தம் அப்படிங்கிற நிலைப்பாட்டோடு இந்த உலகத்தில் நீங்கள் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதுதான் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதும், மார்க்கம் சார்ந்து உள்ள நம்முடைய நாட்டை பாதுகாப்பதும் உள்ள பொறுப்பு என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லிட்டு, இது சூரத்து சஃப்ல சொல்றான் அல்லாஹ். அடுத்த சூரத்து தௌபால சொல்லும்போது விலைக்கே வாங்கிக்கிறேங்கிறான். மூமின்களுடைய உயிர்களை, உடைமைகளை நான் விலைக்கு வாங்கிக்கிறேன். இதற்காக வேண்டி சொர்க்கத்துக்கு பகரமாக விலைக்கு வாங்கிக்கிறேன். அவங்க என்ன செய்வாங்க? அல்லாஹ்வுக்காக வேண்டி போராடுவாங்க. ஒன்று போரிட்டு அவர்கள் கொல்லுவார்கள் அல்லது கொல்லப்படுவார்கள், ரெண்டு தான் அந்த உலகத்தில் நடக்கும். அப்படியாப்பட்ட அந்த மேன்மக்களுக்காக வேண்டி சொர்க்கத்துக்கு பகரமாக நான் அவங்களுடைய உயிரை விலைக்கு வாங்கிக்கிட்டேன் அப்படிங்கிறான். ஒரு பக்கத்து வியாபாரத்தை சொல்லி கொடுத்துட்டு அந்த வியாபாரத்தினுடைய அந்த கூலியை, அதனுடைய லாபத்தை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான். ஆக இவ்வளவு பெரிய அந்தஸ்து அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணம் செய்யக்கூடிய அந்த மேன்மக்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? இன்ன ஃபில் ஜன்னதி மியத்து தரஜா, சொர்க்கத்தில் அல்லாஹ் 100 படித்தரங்களை வைத்திருக்கிறான். அஅத்தல்லாஹு லில் முஜாஹிதீன ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்யக்கூடியவர்களுக்கு, அர்ப்பணம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். மா பைன தரஜத்தைனி கமா பைன ஸமாஇ வல் அர்த், புகாரில் வரக்கூடிய செய்தி. 2 அந்தஸ்துகள், 100 அந்தஸ்து இருக்கு. ஒவ்வொரு 2 அந்தஸ்துகளுக்கு மத்தியில் உண்டான அந்த சிறப்பு இருக்கிறது, வேறுபாடு இருக்கிறது, வானம் பூமியை விட பிரம்மாண்டமாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவ்வளவு பெரிய சிறப்புகள் இந்த எல்லையை அல்லது மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த வீரர்களுக்காக வேண்டி அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான் என்ற சுபை செய்தி சொல்லப்படுகிறது. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரி முஸ்லிம்ல ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கால ரிபாத் யௌமின் ஃபீ ஸபீலில்லாஹ், ரிபாத் யௌமின் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு நாள் எல்லையை பாதுகாப்பதற்கு பாருங்க, ரொம்ப இல்ல, அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு நாள் நீங்கள் எல்லையை பாதுகாப்பது இருக்கிறது. கைரும் மின துன்யா வ மா அலைஹா, இந்த உலகம், இந்த உலகத்தை விட சிறந்ததாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது பார்க்க சிம்பிளா தெரியுது பாருங்க. அடுத்து ஒரு செய்தியை சொல்றாங்க, முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. ரிபாத் யௌமின் வ லைலத்தின், ஒரு இரவு ஒரு பகல் எல்லையை பாதுகாப்பது இருக்கிறது. கைரு மின் சியாமி ஷஹரின் வ கியாமிஹி, ஒரு மாதம் நோன்பு வைப்பது, ஒரு மாதம் நின்று வணங்கினால் என்ன நன்மை கிடைக்கிறதோ அது போன்ற நன்மை கிடைக்கிறது என்ற சிறப்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு, அடுத்து அவர் இறந்து விட்டால் அவர் செய்த அந்த செயலுக்கான நற்கூலி, நன்மைகள் அவருக்கு போய்கிட்டே இருக்கும். அவர் இந்த வேலைகளை செஞ்சு விட்டுட்டு போறாருல்ல, முன்மாதிரியாக அவருக்கு உண்டான கூலி கிடைத்து கொண்டே இருக்கிறது. கபரில் அவர் வேதனை செய்யப்படுவதை விட்டும் அவர் தடுக்கப்படுகிறார் என்ற சுப செய்தியை சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல ஹுனைன் அப்படிங்கிற ஒரு போர்க்களம் இருக்கிறது இல்லையா, அந்த நேரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை அபூதாவுத் என்ற ஹதீஸ்காரர்களை பார்க்கிறோம். என்ன நடக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைனை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது நீண்ட நெடிய தூரம் போறாங்க.
பயணம் செஞ்சுட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து தொழுகிறார். அப்படி தொழுது முடிக்கின்ற பொழுது ஒரு நபி தோழர் வர்றார், குதிரையில வர்றார். வந்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இப்படி போனேன், போய் பார்க்கும் பொழுது அந்த ஹுனைன் என்ற இடத்துல வந்து அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய குடும்பம், தங்களுடைய கால்நடைகள், தங்களுடைய பொருளாதார எல்லாவற்றோடும் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு சொன்னாங்க, அது நாளை நம்முடைய கைவசமாகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கேட்கிறாங்க, மை யஹ்ருசுன லைலா, இந்த இரவு நம்மை பாதுகாப்பது யார் என்று கேட்டார்கள். இந்த இரவு கொஞ்சம் அபாயமான இரவா இருக்கிறது, ஆனா இந்த இரவுல பாதுகாக்கணும், யார் பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டவன ஃபகால அனஸ் இப்னு அபி மர்சதில் கனவி ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர் சொல்றாரு, அன யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்களை இன்று இரவு பாதுகாக்கிறேன். ஃபஹர்ஸஹும் இல ஸபாஹ், அதே போல அவர் சுபு வரை அதே போல செஞ்சாரு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அவரை சொன்னாங்க, உங்களுடைய குதிரையை நீங்கள் தயார் செய்து குதிரையோடு வாருங்கள் சொன்ன உடனே குதிரையில ஏறி மேல ஜம்முன்னு இப்படி வர்றாங்க. வந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்க போங்க, போயிட்டு அவர்களுடைய தரப்பில் இருந்து எந்த விதமான ஆபத்துகளும் நமக்கு வராதவாறு நீங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்புறாங்க. அவர் போறார், மலையோடைய உச்சிக்கு போறார். அவன மலை இருக்கு, மலையோடைய உச்சி வரைக்கும் போயிட்டு பார்க்கிறாரு, யாருமே இல்லை. அப்படி தாக்குதல் நடத்த வருவதற்கான அறிகுறிகள் எதுவுமே தெரியல. உடனே திரும்ப வர்றாரு, காலை நேரம் ஆயிடுது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத் தொழுகிறாங்க. தொழுது முடிச்ச உடனேயே இக்காமத் சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு முன்னாடி கேட்கிறாங்க, நம்முடைய தோழர் போனாரே, அவரை பற்றி ஏதாவது செய்தி வந்ததா? ஒருத்தர் சொல்றாங்க, இல்ல வரல. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டுறாங்க. தக்பீர் கட்டி தொழுதுகிட்டு இருக்கும் பொழுதே அவர்களுக்கு ஒரு எண்ண ஓட்டம், நாம் அனுப்பிய அந்த தூதர், அந்த நபர் என்ன ஆனார தெரியலன்னு சொல்லிட்டு இப்படி தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது இந்த கடைக்கண்ணால் அப்படி லேசா சைடுல பார்ப்போமா இருக்கு. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. அவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய பார்வைக்கு அவர் வரக்கூடிய அந்த தோற்றம் தெரிகிறது. உடனே தொழுகை முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு உங்களுடைய தோழர் வந்து கொண்டிருக்கிறார் அப்படி சொன்னோன்னா சஹாபாக்களை எட்டி பார்த்தா அதே மாதிரி அவரு அந்த மரத்துடைய அந்த பகுதியிலே அவர் வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து சேர்றாங்க. சேர்ந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, ஹல் நஸலத்தில் லைலா, இரவுல எங்கேயாவது இறங்குனீங்களான்னு கேட்கிறாங்க. ஏன்னா உங்களை நான் எதுக்கு அனுப்பியிருந்தேன், நீங்கள் எங்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக குதிரையில ஏறி அனுப்பி வச்சிருந்தேன். நீங்க இரவுல ஏறி ஏதாவது அப்ப தூங்குறது கொள்றது அந்த மாதிரி ஏதாவது செஞ்சிருப்பாங்க. எந்த ஐடியால கேட்டாங்கன்னு தெரியல. கேட்டது என்ன தோரணை, இரவுல நீங்கள் குதிரையை விட்டு இறங்குனீர்களா? காலல்லா, இறங்கல். அல்லாஹ்வுடைய தூதரே, 2 விஷயத்துக்கு இறங்கினேன். இல்லா முஸல்லியன் அவ் காலியன் ஹாஜா, என்னுடைய சுய தேவைகள், வழங்குற தேவைகள் இருந்து அதுக்கு இறங்கி இருக்கிறேன். 2வதாக தொழுகைக்காக வேண்டி இறங்கி இருக்கிறேன். 2 தவிர வேறு எதுக்குமே இறங்கலன்னு சொன்ன உடனே ஃபகால லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கத் அவுஜபத், உனக்கு சொர்க்கம் கடமையாகிவிட்டது. சுப்ஹானல்லாஹ். சொல்லிட்டு ஃபலா அலைக்க அல்லா தஅமல பாதஹா இன்னக அமில்த அமலன் அதீமன் அவுஜபலக்கல் ஜன்னா, இதற்கு பின்னாடி நீ எந்த நற்செயலும் செய்யாவிட்டாலும் கூட அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை கடமையாக்கி விட்டான். சொர்க்கம் உனக்கு வாஜிபாயிருச்சு, கிடைச்சிடும் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆதாரபூர்வமான செய்தியாக அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆக அந்த எல்லையை பாதுகாப்பதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய சன்மானங்களை அல்லாஹ் தருகிறான் என்ற சுப செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமைகின்ற பொழுது அல்லாஹ்விற்காக வேண்டி நம்முடைய அர்ப்பணங்கள் இருக்க வேண்டும். எல்லா வகையிலும் மார்க்கத்திற்காக வேண்டி, இது மார்க்கத்தை சார்ந்த சமூகத்திற்காக வேண்டி. இன்னைக்கு மார்க்கம் சார்ந்த சில நல்ல செயல்களுக்கு கூட அர்ப்பணங்கள் இல்லை. ஆரம்பம் வைக்கக்கூடியவங்க நிறைய இல்லையே. காரணம் என்ன? டயர்டா இருக்கு, கஷ்டமா இருக்கு. 30 நோன்பு ஈஸியா இருந்துச்சு, 2 மணி நேரம் லீவு தந்தாங்க, எல்லோரும் வைக்கும் பொழுது நாங்க வச்சோம், கடமையா இருந்துச்சு, இது பிரச்சனை இல்லை என்றெல்லாம் சொல்லி ஒரு காரணங்கள் சொல்லி அப்படியே தவிர்க்கிறோம். பாத்தீங்களா?
மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நமக்கான கூலி என்று இருந்தும் கூட நாம் தவிர்க்கிறோம். ஆனால் மேன்மக்கள், அல்லாஹ்வுடைய தூதரால் வார்த்தெடுத்த அந்த மக்கள் சமூகத்திற்காக வேண்டி, நாட்டிற்காக வேண்டி அவர்கள் தியாகம் செய்தார்கள். காரணம் என்ன? சொர்க்கம் வேண்டு என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ் விலை பேசிக் கொண்டார். அந்த விலையை இந்த உலகத்திலே கொடுத்து சென்றிருக்கிறார்கள். எனவே எல்லையை பாதுகாப்பது இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது என்பதை புரிவோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பார்ந்த சகோதரர்களே, எல்லையை பாதுகாப்பது, அதே போல அல்லாஹ்வுடைய உதவி என்பது எல்லோருடைய தரப்பிலிருந்து வரக்கூடியதாக அமையணும். அதற்கான வாய்ப்புகளை நாம் சார்ந்திருக்கக்கூடிய எந்த இடமாக இருந்தாலும் சரி, ஊராக இருந்தாலும் சரி, அதற்கான வாய்ப்புகளை என்ன செய்யணும்? நாம் ஏற்படுத்தணும். அப்போ குவைத் அப்படின்னு சொன்னால், குவைத் என்பதை இன்றைக்கு என்ன செய்யறோம்? பலர்களும் பல மாதிரியான விமர்சனங்கள் செய்கிறோம். ஆனால் இந்த குவைத் நாடு எப்படியாப்பட்ட நாடாக இன்றைக்கு அல்லாஹ் அமைச்சு வச்சிருக்கிறான். ஏனைய அரபு நாடுகளை விட இந்த குவைத்துடைய நாடை அல்லாஹ் எப்படி அமைச்சு வச்சிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு சில செய்திகளை நம்ம புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இங்கே குர்ஆன் சுன்னா என்று சொல்லக்கூடிய அதெல்லாம் மூல ஆதாரங்கள், அதைத்தான் பின்பற்றணும். அப்படி பின்பற்றக்கூடிய மக்கள் ஏராளமான மக்கள் வாழ்றாங்க. அப்ப அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் அந்த மார்க்கத்தை, குர்ஆன் சுன்னாவை மட்டும் பின்பற்றல, இதர நாடுகளை சார்ந்த மக்களுக்குமான உதவிகள், பல உதவிகளை அல்ஹம்துலில்லாஹ் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல்களை உலகம் முழுவதும் கட்டி கொடுத்திருக்கிறாங்க. இந்த செய்திகள் தெரியுமா? சிலருக்கு தான் தெரியும். நிறைய ஊர்களுக்கு எங்கெல்லாம் முடியலை அப்படின்னு சொல்லி அவர்களுக்கான அந்த வாய்ப்புகளை தேடுறாங்களோ அவர்களுக்கான அந்த பள்ளிவாசல்கள் கட்டி கொடுப்பது, ஆயிரக்கணக்கான அனாதைகளை இன்று வரை பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கொஞ்சம் கடுபடியா போயிட்டு இருக்கு, அது வேற, அது சட்டங்கள் வேற. ஆனால் எது மாதிரியான ஒரு சூழல்ல இந்த மக்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம பார்க்கணும். நமக்கு தெரிந்தவர்கள் அல்லது தப்பு செய்யக்கூடியவர்கள் அவர்களை மட்டுமே பார்த்து விமர்சிக்கிறோம் இல்லையா? இன்னொரு புறத்தில் இப்படியாப்பட்ட மேன் மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி இவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு. எங்கேயோ உள்ள இந்தியாவில், எங்கேயோ உள்ள இலங்கையில, எங்கேயோ உள்ள பாகிஸ்தான்ல, பங்களாதேஷ்ல, தாய்லாந்துல, இந்தோனேசியாவில், பல நாடுகள், ஆப்பிரிக்கா நாடுகளில் உள்ள அந்த மக்களுக்காக வேண்டிய பள்ளிவாசல்களை, மதரசாக்களை ஏன் கட்டி கொடுக்கணும்? கிணறுகள் ஏன் தோண்டி கொடுக்கணும்? போர் ஏன் போட்டு கொடுக்கணும்? அங்க உள்ள அனாதை பிள்ளைகளை ஏன் ஆதரிக்கணும்? அவர்களுக்காக குர்ஆன் பிரதிகளை ஏன் அனுப்பி வைக்கணும்? ஏன் அதெல்லாம் செஞ்சாங்க? அப்ப இவ்வளவு பெரிய சேவைகளை செய்யக்கூடிய அந்த மக்களாக இங்கே உள்ள மக்களும் இருக்கிறார்கள் என்பதை புரிஞ்சு கொள்ளணும். அப்ப அது மூலமா என்ன சொல்ல வர்றோம், என்ன விரும்புறோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யாராவது ஒருவர் மன் நஃபஸ முஃமினின் குர்பத்தன் மின் குர்பி துன்யா நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குர்பின் யௌமில் கியாமா. யாராவது ஒருவர் இந்த உலகத்துல ஒரு முஸ்லிம் கஷ்டப்படுறாரு, அந்த கஷ்டத்தை போக்குறாரு அப்படின்னு சொன்னா, மறுமையில் அல்லாஹ் அவருடைய கஷ்டத்தை போக்குறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பாருங்க, அதற்காக வேண்டிதான் எத்தனை லட்சக்கணக்கான மக்களுக்கு இஃப்தாருடைய கிட்ட கொடுத்தாங்க. பார்த்தோமா இல்லையா? ஆயிரக்கணக்கான மக்கள் மங்கக்கூடிய பகுதியில் கியூவில் நின்று 1 மணி நேரம் 3/4 மணி நேரங்கள் வாங்கிட்டு போனாங்க. இருக்கிறவங்க, இல்லாதவங்க, 2 நேரம் 4 நேரத்துக்கு சேர்த்து வாங்குறவங்க எல்லாமே இருக்கிறாங்க. அதை பத்தி பேச வேண்டாம். ஆனால் அவங்களுடைய எண்ணங்கள் என்ன? இப்படியோ லட்ச உணவுகள் ரமலான் என்று வந்துவிட்டால் இந்த நாட்டு மக்கள் வசிக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமல்ல, வெளிநாட்டில் வாழக்கூடிய அந்த மக்களுக்கு கூட அவ்வளவு பெரிய தியாகங்களை செஞ்சாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாதான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல முஸ்லிம்களை பொறுத்தவரை ஒருவருக்கு ஒருவர் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும், ஒருவருக்கு ஒருவர் அன்பு பாராட்டக்கூடியவர்களாக இருக்கணும், அவர்களுக்கு அரணாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த செயலை சொன்னதுனால அவர்கள் இவ்வளவு பெரிய சேவைகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த நாட்டை நாம் வாழ்கிறோம், நாட்டை நேசிக்கணும், நாட்டுடைய சட்டத்திட்டங்களை பாதுகாக்கணும். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று சொல்லக்கூடாது. வரும்போது கூட ஒரு சகோதரர் சொன்னாரு, ஒருத்தர் என்னது ஃபிங்கர் வச்சு ஊருக்கு போயிட்டாரு. காரணம் என்னன்னு சொன்னா, சட்டங்களை மதிக்கணுங்க. என்ன சொல்றாங்க? என்னுடைய நாட்டில் உள்ள செய்திகளை நீங்க இறக்குமதி ஏற்றுமதி பண்ணாதீங்கிறாங்க. அது ஏன் நீங்க செய்றீங்க?
அந்த வேலை உங்களுக்கானது இல்லையே. அதை நீங்க ஏன் செய்யணும்? அது அவங்க வேலை. அவங்க செய்திகளை கொண்டு வருவது, கொண்டு வராமல் இருப்பது அவங்களுக்கானது. அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன செய்ய? நீங்க பாதுகாப்பா இருக்கிறீங்களா? உங்களுக்காக வேண்டி 2 பேர் அங்க உயிர் திறந்தாங்கல்ல, மிலிட்டரியில் உள்ள ராணுவத்தில் உள்ள என்னது இந்த நாட்டுடைய மக்கள் வந்து திறந்தாங்க இல்லையா? அதுல ஒருத்தர் இறந்து ஒரு 2 நாளோ 4 நாளோ 1 வாரத்துக்குள்ள அவருடைய மனைவிக்கு குழந்தை பிறக்குது. இதான செய்தி அது. அப்ப அங்க தன்னுடைய உயிர்களை அர்ப்பணித்து தியாகம் செய்து இந்த மக்கள், இங்க உள்ள மக்கள் எல்லாத்துக்கும், உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்குமான பாதுகாப்பு தானே அது. இவ்வளவு பெரிய பாதுகாப்புகளை நமக்கு கொடுக்கின்ற பொழுது அவர்களுடைய சட்டங்களை மதிச்சு பழகணும். உடனே எடுக்கிறது எதுக்கு எடுக்கிறீங்க? எடுத்து என்ன செய்ய போற? ஒரு ஏதோ போகுதுன்னு வச்சுக்கிடுங்க, அதை உடனே எதுக்கு எடுக்கிற? எடுக்காதப்பா அப்படிங்கிறாங்க. எடுத்தா என்ன பிரச்சனை இல்லை. இவருக்கு விசுவாசம் இருக்கு, அவங்க எவருக்கு விசுவாசம் இருக்க வேணாம். உங்க வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. இங்க யார் நல்லவர் யார் கெட்டவர் எந்த விமர்சனத்துக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. போய் ஏன் சிக்கல் ஏன் மாற்றணும்? அதான் எங்க இருக்கிறோமோ அதனுடைய சட்டங்களை பேரணும். இல்லையா மௌனமா இருந்து 250 நாள் டிக்கெட்டா போயிட்டே இருக்கணும், எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கணும். அதுதானே வந்து சட்டம் இல்லாமல் செய்யக்கூடிய வேலை. அதை விட்டுவிட்டு இவங்களுடைய சட்டங்களை மதிக்கிறது இல்லை, இவங்க இவ்வளவு பெரிய சேவைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அதை மதிக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தரும் அர்ப்பணிக்கிறாங்க. இந்த உள்ள மக்கள் என்ன பிரச்சனை எங்கிருந்து வந்துச்சு எப்படி இருந்துச்சு அதை பத்தி போகாதீங்க. ஆனால் அவர்கள் மிகப்பெரிய தியாகத்துல ஒரு இக்கட்டான சூழலில் தான் அந்த போர் வீரர்கள் எல்லாம் பாதுகாப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி உள்ளுக்குள்ள லோக்கல்ல உள்ள காவல்துறை பணியாளர்களுடைய அந்த தியாகம் என்ன? எவ்வளவு ஒரு பிரச்சனை வந்தாலும் எந்த நேரத்தில் வந்தாலும் அவர்கள் உடனே ஓடி அங்கு உள்ள பிரச்சனைகளை வந்து தீர்க்கிறாங்க. அதே போல சுகாதாரத்துறை பார்த்தீங்கன்னு சொன்னா சுகாதாரத்துறை விழிச்சுக்கிட்டே இருக்கு. யாருக்காவது பிரச்சனை என்று சொல்லி வந்தா அந்த துறைகள் வந்து கவனிப்பதற்காக இருக்கு. இவ்வளவு பெரிய வேலைகள் அங்கே நடந்துகிட்டு இருக்கிறது. அதையெல்லாம் நம்ம பார்க்காம நம்ம மண்டையில ஏதாவது ஒன்று ஏற்றிக்கிட்டு நாம் விமர்சனம் பண்றது நம்மை நாம அழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் என்பதை புரிந்து கொண்டு நாம் இந்த நாட்டில் வாழ்கிறோம். இங்கே உள்ள அந்த சட்டத்திட்டங்களை நாம் வந்து பேரணும். அல்லாவும் அதான் நமக்கு சொல்றான். அல்லாவை கட்டுப்படுங்க, அல்லாவுடைய தூதரை கட்டுப்படுங்க, அதிகாரம் உள்ளவர்களுக்கு கட்டுப்படுங்கிறான். அந்த அதிகாரம் உள்ளவர்களுக்கு கட்டுப்படக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எனக்கு இருக்கு, எனக்கு பிடிக்குதுன்னு சொன்னா செய்யுங்க, பிடிக்கலையா போயிட்டே இருக்க வேண்டியதான். அங்கு எதிராக எந்த ஒரு விமர்சனமோ எந்த ஒரு பேச்சோ பேசுவது அழகல்ல என்பதை புரிவோம். எனவே அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி சொன்னார்கள் அப்படி புரிந்து வாழ்வதற்கான வாய்ப்புகளை பெறுவோம். வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.